இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஜிபிஎஸ் ஓட யூஸ். ஸோ இந்த ஜிபிஎஸ் மாதிரி தான் இந்த நியூரோ நேவிகேஷன். அதாவது சில கட்டிகள் எம்ஆர்ஐ ஸ்கேன்ல தான் தெளிவா தெரியும். அப்போ அறுவை சிகிச்சை செய்யும் போது நம்ம எம்ஆர்ஐ காம்பனன்ஸ் இருக்கு அப்படின்னா ஐஆர் கேமராஸ் தான் மேல வந்து ஒரு கண் மாதிரி நீட்டிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுதான் இன்ஃப்ராரெட் கேமராஸ். அந்த கேமராஸ் மூலமா ஃபிடூஷியல்ஸ் சொல்லுவோம். அதை வந்து கேப்சர் பண்ணி பேஷண்டோட தலையை வந்து அசையாம இருக்கிறதுக்கு ஒரு பின்னை வச்சு பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஐஆர் கேமராஸ் வந்து அந்த ஃபிடூஷியல் மூலமா பேஷண்டோட ஃபேஸையோ தலையோ ரெஜிஸ்டர் பண்ணிடும். அதுவும் மயக்க மருந்து கொடுத்து தலையெல்லாம் அசையாத அளவுக்கு பிக்ஸ் பண்ணியாச்சு. சாஃப்ட்வேர்ல வந்து நம்ம எல்லாம் ஃபீட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து ஃபேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். பேஷண்டோட ஃபேஸை வந்து ஆபரேஷனுக்கு முன்னே எடுத்த ஸ்கேனும் இந்த இப்போ இருக்கக்கூடிய பேஷண்டோட ஃபேஸும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்றது. ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி ட்ராக்கிங் நெத்தி மூக்கு கண்ணம் இதெல்லாம் ட்ராக்கிங் கொடுத்து நம்ம இந்த பேஷண்டோட அங்க லைவ் பேஷண்ட்டையும் ஸ்கேனையும் மேட்ச் பண்றோம். வந்து தலையில மேட்ச் பண்ணி எந்த இடத்துல இருக்கோ நம்ம கரெக்டா அந்த இடத்துல மட்டும் ஓபன் பண்ணி நம்மளால அறுவை சிகிச்சை செய்ய முடியும். எவ்வளவு ஆழத்துக்கு போகணும், எந்த ஆங்கிள் போகணும், இதெல்லாம் நம்மளால ஈஸியா இருக்கோம். இந்த ரிப்போர்ட் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சைஸ்ல ஓபன் பண்ணி இது அந்த மெஷின் இங்க இருக்கு இல்லைங்களா? இது அந்த மெஷின் கைடு தான் நம்ம பயாப்சி இருக்கோம். தமிழ்நாடு ஸ்டேட்லயே வந்து இன்டர்வென்ஷனல் நியூராலஜிஸ்ட் அப்படின்னா வந்து 5-10 பேர் தான் இருக்கும். அப்படின்னா ஹார்ட்டுக்கு எப்படி வந்து பிரெயினுக்கு ஆன்ஜியோ பண்றோமோ, எப்படி ஹார்ட்டுக்கு ஆன்ஜியோ பண்றோமோ அதே மாதிரி வந்து பிரெயினுக்கு ஆன்ஜியோ பண்றது, ஸ்டென்ட் பண்றது இதெல்லாம் வந்து நாங்க பண்ணுவோம் இன்டர்வென்ஷனல் நியூராலஜிஸ்ட். ஸோ கடந்த 2 வருஷமா 3 வருஷமா வந்து இந்த ஸ்ட்ரோக் அவேர்னஸ் ஒரு பெரிய ஒரு இதுவாக எடுத்து வந்து நிறைய வந்து பப்ளிக் அவேர்னஸ் மீட்டிங்ஸ், டாக்டர் அவேர்னஸ் மீட்டிங்ஸ் வந்து ஒரு கடந்த ஒரு 2-3 வருஷமா வந்து நடத்திட்டு இருக்கோம். அதுக்கான ரீசன் என்னன்னா, இப்போ நானே ஒரு கிரௌடா உங்களுக்கு எல்லாம் கேட்டேன்னா ஒரு நெஞ்சு வலி இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பேர்ல வந்து 19 பேர் நீங்க சொல்லிருவீங்க. அப்படின்னா ஹார்ட் அட்டாக்னா என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு. அதே மாதிரி ஸ்ட்ரோக்னா என்ன, ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர் கரெக்டா சொல்லுவீங்க. அப்படின்னா ஒரு பேசுற ஒரு விஷயத்தோட தொடர்ச்சி தான். ஒரு பேஷண்ட் வந்து நம்மள்கிட்ட ஒரு ஆப்ரேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ற டேபிள்ல கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இந்த ஆப்ரேஷன் சரியாகுமா இல்லையாங்கிறத தாண்டி எங்களுக்கு புது பிரச்சனை ஏதாவது வந்துருக்கும். நான் ஆப்ரேஷன் இப்போ கண்டுபிடத்தில் பண்ணிக்க போகும்போது எனக்கு நல்லா இருக்கிற காலில் ஏதாவது பலவீனமோ இல்லை ஒரு உணர்ச்சி குறைபாடோ ஏதாவது வருமா அப்படிங்கிற கேள்வி. அதே மாதிரி மூளையில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவங்க இந்த கட்டி எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு பேச்சு போயிடுமா, எனக்கு கை கால் பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா, இந்த கேள்வி தான் நம்ம அனுதினமும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஓபியில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய முதல் கேள்வி. ஸோ அந்த நேவிகேஷனோட மெயின் பர்பஸே கட்டி எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்மல் நரம்புகள் எதுவும் சேதமாகாமல் குறிப்பிட்ட அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து நம்ம கொலாட்ரல் டேமேஜ், அதாவது தவிர்க்க முடியாத நரம்பு சேதாரங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். இதுதான் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் நியூரோ நேவிகேஷன்.